உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். த ஃப்ளாக்ஸ் சீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஆளி விதை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த ஆளி விதையை பதப்படுத்தி உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த ஆளி விதைகளை நெருப்பிலிட்டு கருக்கி அந்த கருகிய விதைகளை பொடித்து சூர்ணமாக வைத்து கொண்டு அதனோடு தேன் கலந்து உறவாடும்படி விழுது போல கலந்து கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், பெருவயறு ஆகியவற்றின் மேலே தடவி வருவதனாலே, தடவி விட்டு ஒரு சில மணிகள் இருப்பதினாலே நாளடைவிலே வயிறு வீக்கம், ஈரல் வீக்கம் இவை வற்றி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, குர்குமின் லாங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி பிலியஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே பித்தத்தை குறைக்கக்கூடிய, அகற்றக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. அன்றாடம் காலையிலே அரை தேக்கரண்டி, மாலையிலே அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடியை பாலிலே இட்டு போதிய சுவைக்காக கற்கண்டோ தேனோ கலந்து சில வாரங்கள் அல்லது ஒரு மண்டலம் 48 நாட்கள் பருகி வருகின்ற பொழுது கல்லீரல், மண்ணீரலை பற்றிய பிரச்சனைகள், பித்த உபரி ஆனதினாலே ஏற்படுகின்ற குமட்டல், வாந்தி, மயக்கம், பசியின்மை இவை போன்ற தொல்லைகள், மஞ்சள் காமாலை ஆரம்பத்திற்கான அறிகுறி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த மஞ்சளும் பாலும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கார்டியா டைகோட்டோமா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சோப்பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கம்பெரி என்று கூட இதை சொல்லுவார்கள். இதனுடைய பழத்தினுடைய உட்பகுதியிலே பிசுபிசுப்பான ஒரு பகுதி விளங்குகிறது. இது ஒட்டக்கூடிய ஒன்றாக, கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இது திகழ்வதனாலே கம்பெரி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சோப்பெரி என்றும் இதற்கு பெயர். இப்படி கைகளிலே ஒட்டக்கூடிய ஒன்று. இதிலே சாப்போனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுதியாக இருக்கிறது. ஃப்ளேவனாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் மிகுதியாக இருக்கிறது. இந்த இலையினாலே, இலையை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது மூச்சு இரைப்பு, ஆஸ்துமா போன்ற தொல்லைகளிலே இருந்து நுரையீரலுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு மருந்தாக இந்த இலைகள் விளங்குகிறது. இதனுடைய வேரை நாம் சூர்ணமாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த டியூபர்குலோசிஸ் என்று சொல்லுகின்ற என்புருக்கி நோய், காச நோயை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய கனிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி, அழல் என்று சொல்லக்கூடிய இரத்த பித்தத்தை போக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக, பிபி ஸ்டெபிலைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதனுடைய கனிகள் நமக்கு பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, வயல்வெளிகளிலே சாதாரணமாக கிணற்று பகுதியிலே
நிழலுக்காக வைக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்ற இந்த நறுவிலி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்பதை நாம் செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு நறுவிழி மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, நறுவிழி மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கம்பெரி, ப்ளூபெரின்னு கூட இதற்கு பெயர் உண்டு. நம்ம ஊரில் இதை சளிப்பழம்னு கூட சொல்லுவாங்க. இந்த கம்பெரியோட பழங்கள், நறுவிலியோட பழங்கள் பார்த்தோம்னா நல்லா முத்து போன்று கொத்து கொத்தாக இருக்கும். பீச் கலரில் அழகான பழங்களாக இருக்கும். இந்த பழங்களை நசுக்கினோம்னா இது உள்ள அதிகப்படியான சளித்தன்மை இருக்கும். இது நல்லா ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதற்கு ப்ளூபெரி அப்படின்ற பெயர் உண்டு. நம்ம இந்த பழங்களை சளி, இருமலை போக்கக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் தொண்டை புண் ஏற்படும் பொழுதும் இந்த மருந்தை சாப்பிடலாம். நம்ம நறுவிலி மரத்தோட பழங்களை பயன்படுத்தி நாம் இப்போ சளி, இருமல், இரைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நறுவிலி பழம், தனியா, பனங்கற்கண்டு. இந்த மருந்து சளி, இருமலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று வலி, நீர் சுருக்கு போன்ற பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். தனியா ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். தனியாவை நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை நம்ம 1-2 இடிச்சிடலாம். நம்ம வறுத்து இடித்து வச்சுருக்க தனியா எடுத்துக்கலாம். அதோட பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீர் விட்டு கொதிக்க வைக்கலாம். இதோட நம்ம இந்த நறுவிலி பழங்களையும் சேர்த்துக்கலாம். இந்த நறுவிலி பழம் நன்கு கனிந்த பழம், இது போன்று நல்லா பீச் கலரில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கணும். இது ஒரு 10 பழம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பழங்களில் இருக்கக்கூடிய இந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால பெருங்குடல் புண்கள், சிறுங்குடல் புண்கள் எல்லாமே இந்த பழங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவை ஆறும். இந்த பழங்களை நம்ம பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம். இந்த பழங்களை நம்ம லேசாக நசுக்கி போட்டுக்கலாம். நமக்கு தொண்டை புண் இருக்கும் பொழுது இந்த நறுவிலி பழங்களில் நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை கொண்டு வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது தொண்டை புண்கள் கம்மியாகும். நறுவிலி மரத்தோட இலையை கூட நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். நறுவிலி மரத்தோட இலைகளில் இருக்கக்கூடிய சாறு, இதை பிழிஞ்சு சாறு எடுத்து நம்ம தோலில் ஏதாவது நமைச்சல் இருந்ததுன்னா அந்த நமைச்சலுக்கு மேலே அப்ளை பண்ணும்பொழுது அந்த அலர்ஜினால் உண்டாகக்கூடிய நமைச்சல் கம்மியாகும். நறுவிலி மரத்தோட பட்டைகளை நம்ம வயிற்று வலிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த மரத்தோட பட்டையை எடுத்து அதை இடித்து சாறு பிழிஞ்சு 10 ml அளவுக்கு அந்த மரப்பட்டையோட சாறு, அதோட 50 ml அளவுக்கு நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வடிகட்டிட்டு நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது கடுமையான வயிற்று வலி இருந்தாலும் சரியாகும். இந்த பட்டை வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் அசிடிட்டியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். நமக்கு சிறுநீர் சுருக்கு இருக்கும் பொழுதோ அல்லது வறட்டு இருமல், சளியுடன் கூடிய இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கலாம். குடல் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் அசிடிட்டியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால அல்சர் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடலாம். தினமும் எடுத்துகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்கள் ஆறும், அமிலத்தன்மை கட்டுப்படும். உடலில் உள்ள அதிகப்படியான பித்தம் மற்றும் கபம் இவை இரண்டுமே கட்டுப்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். நறுவிலி மரத்தின் பழங்கள், தனியா மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் சுருக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், வறட்டு இருமல் மற்றும் சளியுடன் கூடிய இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கார்டியோ டைகோட்டோமா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சோப்பெரி, ப்ளூபெரி என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நறுவிலி என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. நறுவிலி என்று சொல்லுகின்ற பொழுது மிகுந்த இனிப்புடைய ஒரு பழமாக இது கருதப்பெறுகிறது. இது ப்ளூபெரி என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய பிசுபிசுப்பு, சாப்பனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே பல்வேறு நோய்களுக்கு இது மருந்தாகிறது. உடலுக்கு உரம் தருகின்ற டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகள் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள்ளுக்கு இதனுடைய தீநீரை நாம் பருகுகின்ற பொழுது ஆஸ்துமா, மூச்சு இறைப்பு போன்ற நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதனுடைய சாற்றை
மேலே பூசி வருவதனாலே முகப்பருக்களும் கொப்புளங்களும் வெகு சீக்கிரத்திலே ஆறி தோல் பழைய வண்ணத்தை பெறக்கூடிய மென்மையை பெறக்கூடிய நிலையை இது தருகிறது. இதனுடைய வேறு சூரணம் என்பது டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய காச நோயை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் என்புருக்கி என்ற நோயிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து உடலை தேரச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய கனிகளை உள்ளுக்கு நாம் சாப்பிடுவதனாலே ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒழுக்கு என்று சொல்லக்கூடிய மேக ஒழுக்கு, அதாவது சர்க்கரை நோயினாலே ஏற்படுகின்ற நீர் ஒழுக்கு, வெள்ளை என்று சொல்லுகின்ற லுக்கேரியா என்கின்ற வெள்ளை ஒழுக்கு, வெட்டை என்று சொல்லுகின்ற கொனேரியா என்கின்ற பால் வினை நோய் ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த நரிவிலியோடு இங்கே கொரியாண்டர் சீட் என்று சொல்லக்கூடிய தனியாவும் பாம் சுகர் என்று சொல்லக்கூடிய பனங்கற்கண்டும் சேர்த்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே உடலிலே இருக்கின்ற பல்வேறு தொல்லைகளை போக்கக்கூடியதாக, குறிப்பாக குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நறுவிலி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.